ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சப்பாத்தி பூரிக்கு தோசைக்கு வந்து சூப்பரான ஒரு குருமா, பீட்ரூட் குருமா தான் செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கிலோ அளவுக்கு பீட்ரூட்டு, 2 பெரிய வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரூட்டை வந்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கலாம். வெங்காயம், இஞ்சி, பூண்டு, தக்காளி அதெல்லாம் நல்லா வதக்கிட்டு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா போட்டு நல்லா பிரட்டி விட்டுட்டு மல்லி இலை, கருவேப்பிலை, அது கூடவே தேங்காய், சோம்பு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ சட்டி அடுப்பில் வச்சு கடுகு கருவேப்பிலை போட்டு தாளித்து வேக வச்ச பீட்ரூட்டை போட்டுட்டு அது கூடவே மசாலா ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொதித்ததுக்கப்புறமா நமக்கு தேவையான தண்ணி ஊற்றி கொதித்ததுக்கப்புறமா கருவேப்பிலை மல்லி இலை போட்டு இறக்கணுன்னா சூப்பரான குருமா ரெடி ஆயிரும். இதோட டீட்டெயில் வீடியோ கொடுத்துருக்கேன். புரியலைன்னா அதில் பாருங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.